போலி மருந்து ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் முடிவு வெளியாகி பல நாட்களாகியும் இன்னும் அமைச்சர்கள் விரிவாக்கம் மற்றும் ஏற்கனவே பதவியேற்ற அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கப்படவில்லை. இதனால் மக்கள் நல திட்ட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர்கள் விரிவாக்கம் செய்யாததால் உள்ளாட்சித்துறை, மருத்துவத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிகள் தேக்கமடைந்துள்ளன. ஆகையால் உடனடியாக அமைச்சர்கள் விரிவாக்கம் இலாகா ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மேலும் போலி மருந்து ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். தற்பொழுது வரவிருக்கும் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் யார் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியிடம் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றார். +1 வகுப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் இன்று 21ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2026-27ஆம் ஆண்டில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் இன்று 21ஆம் தேதி முதல் வழங்கப்படுகின்றது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று இதுவரை விண்ணப்பிக்காத அரசு பள்ளி மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாகவும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் ஏனைய பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 27ஆம் தேதிக்குள் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் ஒன்றிற்கும் மேற்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை அந்தந்த பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்கனூர் தனியார் ஒயின் ஷாப் எதிரே நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை திருடிய விழுப்புரத்தை சேர்ந்தவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் பனையபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். கூலி தொழிலாளியான இவர் கடந்த 13ஆம் தேதி தனது பைக்கில் நண்பருடன் திருக்கனூர் கடைவீதியில் உள்ள தனியார் ஒயின் ஷாப்பிற்கு சென்றுள்ளார். பைக்கை ஒயின் ஷாப் எதிரே நிறுத்திவிட்டு உள்ளே சென்று திரும்பி வந்து பார்த்தபொழுது பைக் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து முருகன் அளித்த புகாரின் பேரில் திருக்கனூர் சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்ட பொழுது வாலிபர் ஒருவர் பைக் திருடி செல்வது தெரியவந்தது. இதையடுத்து பைக்கை திருடி சென்றது விழுப்புரம் தென்னமாதேவி காளியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த கோபால் என்பதும், விக்கிரவாண்டி ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளி என்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து கோபாலை கைது செய்த போலீசார் அவர் திருடி சென்ற பைக்கை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திமுகவிற்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் கட்சி காணாமல் போய்விட்டது என திமுக அமைப்பாளர் சிவா கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடந்தது. கூட்டத்திற்கு மாநில அவைத் தலைவர் சிவகுமார் தலைமை தாங்கினார். துணை அமைப்பாளர்கள் அனிபால் கென்னடி, தைரியநாதன் குமார், மாநில பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் முன்னிலை வகித்தனர். திமுக அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய சிவா, புதுச்சேரி சட்டசபை தேர்தலை நம்முடைய தலைமை வழிகாட்டியபடியே சென்றோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் நாம் ஒரு சீட் கூட தேரமாட்டோம் என முன்கூட்டியே முடிவு செய்து பல்வேறு இன்னல்களை கொடுத்தனர். வரலாற்று மிக்க கட்சியின் தலைமை சரியாக முடிவெடுக்காமல் மோசடி செய்து அவர்கள் தோல்வியை அடைந்தனர். திமுகவிற்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் இன்று காணாமல் போய்விட்டது. ஆனால் நாம் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம். திமுகவின் குரல் சட்டசபையில் மக்களின் குரலாக எதிரொலிக்கும் என்றார். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி தலைமைச் செயலர் சரத் சவுகான் தலைமையில் நடைபெற்றது. வன்முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலர் சரத் சவுகான் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் வன்முறை எதிர்ப்பு தினமாக இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேலு, ஏகேடி ஆறுமுகம், சிவக்கொழுந்து, சரவணகுமார், அழகானந்தம், நாராயணசாமி, ரவிக்குமார், தலைமைச் செயலர் சரத் சவுகான், துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்.
அமைச்சர் நமச்சிவாயம் திடீரென இன்று டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநில அமைச்சராக பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம் கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். முதலமைச்சர், அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன், அமைப்பு செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் பங்கேற்றனர். அமைச்சர் நமச்சிவாயம் அழைப்பின் பேரில் இவர்கள் பங்கேற்றனர். இதனால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க அமைச்சர் நமச்சிவாயம் இன்று காலை டெல்லி சென்றார். அங்கு தேசிய தலைவர் நிதின் நபீன், அமைப்பு செயலாளர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதற்காக நன்றி தெரிவிக்கிறார். தொடர்ந்து அவர் மத்திய மந்திரிகள் அமித் ஷா, மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகிய அமைச்சர்களையும் பாஜக தலைவர்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் நிர்வாகிகள் 12 பேர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று வைத்திலிங்கம் எம்பி தனது கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் ஒரு தரப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வைத்திலிங்கம் எம்பியும் தனது கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து அகில இந்திய தலைவர் மல்லிகா அர்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு கடிதம் அனுப்பி வைத்தார். இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் நிர்வாகிகள் 12 பேர் திடீரென கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கட்சி கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்கை கருத்தில் கொண்டு முதல்கட்ட ஒழுங்காற்று நடவடிக்கையாக தாங்கள் தற்பொழுது கட்சியில் வசித்து வரும் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். இக்கடிதம் பெற்ற நாள் முதல் 10 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும். தவறினால் அனைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்தும் நிரந்தரமாக நீக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது.